அவனை பத்தில அவளா ஒரு ஆளே ஒரு ஆளே இல்லைண்ணா அவனை பத்தி கேளுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக சரி ஏதோ நிறைய தடவை ஜெயிச்சுக்கிறாங்க, அவங்க கூட பேசுறாங்க. சரி திமுக அதிமுக ஜெயிச்சுக்கிறாங்க, சரி அவங்க பேசுறாங்க. ஒன்னும் இல்ல சலிடப்பா அவன் எத்தனை தடவை ஜெயிச்சான் தேர்தலில் சொல்லு. 8% ஓட்டு வந்துச்சான், ஜெயிச்சு நாட்டாரு அந்த 8% ஓட்டுல. அதோ விஜய் நக்குனாரு, விஜய் ஷெரீப் நக்குனாரு. நான் சீமானு நாளைக்கு அவர் பையன் நிற்காரு, அத்தனை நாள் அவர் பையன் நிற்பாரு. அப்படியே வந்து அவர் தளபதி தில்லு அதிகம், அது அசிங்கம் கிடையாது, அவருக்கு பயம் கிடையாது. தில்லு அதிகம், அவருக்கு 2 தொகுதியில ஜெயிப்பாருன்னு அவருக்கு தைரியம். அதனால அவருக்கு பயம்லாம் கிடையாது. சீமான் 2 தொகுதியில நிக்க வேண்டியதானே, நிக்கல பயம் இல்ல. அவர் தான் நாட்டு மக்கள் அப்படியே தூக்கி வைக்கிறாங்கல்ல, அவர் வைக்க வேண்டியதானா மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவன் கட்சி நல்லது பண்ண ஆரம்பிக்கல, விமர்சனம் பண்ண தான் ஆரம்பிச்சுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் தான் ஆரம்பிச்சாரு, எதுக்குமே அவன் ஆரம்பிக்கல. அவெல்லாம் பேசலாமா? அவெல்லாம் சொத்துல அவெல்லாம் உப்பு போட்டு இன்னொரு ஆள் இப்போ லைட்ல சைடுல இருந்து ஒரு எலி வருது. ஜூலி இந்த அம்மா பேச ஜூலி கிட்னி திருடி ஜூலி கிட்னி திருடி மாட்டினா செத்துருவேன். ஃபர்ஸ்ட் அந்த அம்மாக்கு சீட்டுக்குதா? என்ன பண்ணாங்க? அந்த அம்மாக்கு சீட்டுக்குதா? புரியல. வாய் மட்டும் தான் ப்ரோ, ஆட்ட முடியாது. வாய் கூட நல்லா இல்லனா, அதுக்கு பிடிங்கி நிக்குது. அது பேசுது நம்மள கிட்னி திருடி போடுகிற நாய் அது. ஆமா எத்தனை புருஷன் உனக்கு? இப்போ நான் கேக்குறேன் எத்தனை புருஷன் சொல்லு. நீலாம் தளபதியை பத்தி பேசலாம். உனக்குலாம் என்ன இங்கீதாகுது சொல்லு. எத்தனை புருஷன் உனக்கு? நீ அதை சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ சொல்லு. உனக்கு அதுக்கே போய்ச்சி இல்ல. ஒன்னே ஒன்தான் விஜய் மக்கள் நினைச்சுறாங்க, எல்லாம் நினைச்சுறாங்க விஜய்க்கு தான் ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இவரை விட்டாருன்னா அது போயிடும். இப்போ என்ன நல்லா வாங்குறோம் மனசா தொட்டு சொல்லுங்க. திருட்டு பசங்க தான் ஆட்சியே வரானுங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன ஆடுறானுங்க சொல்லு? ஒண்ணுமே இல்ல. இதுல வேற இவரு கேக்குறாரு, தளபதி கேக்குறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு. என்னன்னா 2 கட்சியா 30 வருஷமா ஆண்டுறாங்க. என்ன பண்ணானுங்க சொல்லு? 5.5 லட்சம் கோடி வந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி ஏத்துறாங்க. தமிழ்நாடு அமெரிக்கா மாறிச்சா? அமெரிக்கா மாறிச்சா? அவரு வீட்டுல அவர் பையன் உதயநிதி சொல்றாரு ரெஸ்ட் எடுத்து பிரச்சாரத்துக்கு வராருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு உதயநிதி. அப்படிலாம் இல்லையானா? என்னடா இதுனா தற்குறித்தனமான கேள்வியா இல்ல? இது ஒரு கேள்வியா? ரெஸ்ட் எடுத்து இது ஒரு கேள்வியா? அப்ப நாங்க கேக்குறா திமுக 5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்கன்னு. நாங்க ஒரு எத்தனை பொம்பளை பசங்க, எத்தனை ரேப் கேஸ் தெரியுமா 5 வருஷத்துல நடந்துச்சு? இந்தியாவில தமிழ்நாடு தான் 2வது 3வது இடத்துல இருக்குது ரேப் கேஸ்ல. என்ன இதுக்கெல்லாம் பதில் சொன்னா திமுக எங்க குப்பை தொழில மூஞ்ச வச்சுக்கணும். திருட்டு திமுக கிடையாது, கூட்டணி முக வயிற்றுல. இதுல வேற எங்க தலைவர் இது குத்தாரு. எங்க தலைவர் பிரியாணி 5 வருஷமா பிரியாணி கொடுக்க ஆட்சிக்கு வர்றாரு இல்ல சொல்லுங்க. 5 வருஷமா இது குத்தாரு. எதுக்கு வந்தாரு சொல்லுங்க? சாராயம் குத்தாரு, ஓசில சாராயம். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? கஞ்சா குத்தாரு. ஐயோ அது வேற நாங்க எத்து விட்டா இப்போ சின்ன பொண்ணு வெட்டி கேளு. ஆமா எனக்கு ஒண்ணு புரியல. +2 படிக்கிற பையனுக்கு லேப்டாப் தர, சரி காலேஜ் முடிச்சுட்டு போறவனுக்கு எதுக்கு லேப்டாப்? படம் பாக்குறதுக்கா? என்ன படம் பாக்குறதுக்கா சொல்லு? இல்ல நான் கேக்குறேன், இல்ல என்ன வெக்கமா இல்ல? அவர் போடுற சட்டையே போடுற இருந்தா எங்க காசை வந்து எங்கேயே கொடுக்குறாரு. என்ன கேளுனா எத்தனை பொண்ணு தமிழ்நாட்டுல எத்தனை பொம்பளைங்க அக்கௌண்ட்டுக்கு அது போகுது? 100,000 ரூபாய் எத்தனை போகுது சொல்லுங்க. எங்க முக்காவாசி பேர் கோடை காலம் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. தண்ணி வந்துச்சு எங்க வீட்ல, ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. எங்க வீட்ல ரேஷன் கார்டு இல்ல, நல்லா ரோட்ல தான் யார் வந்து பார்த்தா இல்ல. கோடை காலம் ஏன் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல கோடை காலம் 2025 வந்து 26 தான் வந்து கோடை காலம் 5,000 ரூபாய் நீட்டிக்கிறாரு. என்னன்னா ஒரு வெக்கமா இல்லையானா? 10 வீடு அவரு கண்ணாடி போட்டா இவரோ கண்ணாடி வாங்கி போடுறாரு. அவரு அந்த பேண்ட போட்டா அந்த பேண்ட வாங்கி ஒன்னா அந்த திருட்டு திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியல. சொன்னா சொல்லினா எத்து விட்டுனே இருப்பானா? இது போதும். அப்புறம் ஸ்டாலின் விக்கு பறந்துருவாங்க. வேணாம். நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு ஓட்டு இல்லதான். நான் தளபதிக்காக நான் பேசுவேன், நான் நின்று பேசுவேன். ஓட்டு போனோம் தான் என் தளபதி
தளபதிக்கு நான் நிப்பேன், நான் என் கூட நிப்பேன். நான் ரசிகன் தொண்டை ரெண்டுமே. அடுத்த வருஷம் எனக்கு 18, அடுத்த எலெக்ஷன்ல நான் தளபதிக்கு தான் போடுவேன். அவர் விக்கி எப்பயே பறந்துட்டு இருக்கோம் இங்க பேசின பேச்சு இல்லாத பாத்தீங்களா கூட்ட பட்டாளத்தை டிவிகே தான் சிஎம்மா உட்காருவாரு. எங்க ஓட்டு டிவி கேக்குதா? எப்பயுமே ஓட்டு டிவி கேக்குதா? இல்ல அதெல்லாம் ஜெயிக்க முடியும். யாருமே காட்ட முடியாது. எப்பவுமே டிவி கேக்குதா? எங்க அண்ணா பார்த்தா எத்தனை பேரு வந்து நிக்க சொல்லுங்க. ஒரு ஓட்டு விழாது, ஒரு ஓட்டு விழாது. விட்டா இன்பனிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க போல இருக்குது ஒரு சில கொத்தடிமைகள். என்ன சொல்றேன்னே தெரில. 2 வயசு குழந்தை பாலியல் ரேப் பண்ணி கொண்டா ஒரு திமுக நிர்வாகி. அதை பத்தி கேட்க துப்பில்லை எவனுக்கும். கரூர்ல இருந்து ஜனகன் படம் வரைக்கும் அவதூறு பரப்புறானுங்க. நோ, சத்தியமா திமுக காரனுக்கு பயம் வந்துச்சுண்ணா தளபதி மேல.